ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம்ஸ். நேற்று நம்ம பார்த்த ஃபோட்டோ டைம் ட்ராவல் அப்படிங்கிற கதையோட ஃபைனல் பார்ட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின உள்ள பார்ட்ஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராமாவோட கதை எல்லாத்தையுமே ஃபுல்லாக நீங்கள் கேட்கணும்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆகும். ஸோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ளே போகலாம். நேற்று நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோட அக்காவும் 2 பேரும் மாடியிலேருந்து சேர்ந்து குதிச்சிருவாங்களா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ் வரும். நம்ம ஹீரோயினை தான் அந்த ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போவாங்க. நம்ம ஹீரோ கதறி கதறி அழுவார். இதிலே நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு. அப்படியே அடுத்த நாள் ஸ்கூலில் தான் காட்டுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோயினுக்காக மௌன அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சூஜினால அதை ஏற்றுக்கவே முடியாது, ஏன்னா அவங்க ரொம்ப க்ளோஸில். அவங்களும் ஒரு பக்கம் ரொம்ப கதறி கதறி அழுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கிம்மும் ஷியோன்ஷாவும் அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பாங்க. இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து நம்ம ஷியோன்ஷாவா, இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு முன்னாடியே ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன், எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்ட்டு. கடைசியில் என் காதல் சொல்லாமே செத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு பக்கம் கவலையாக இருப்பார். இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோட அம்மா போலீஸ் எல்லாம் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருப்பாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? அவள் இருக்கிற நிலமையில இப்போ அவளை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுமா என்ன? அவள் தான் திரும்பி திரும்பி கொலை பண்ணான்னு சொல்லிட்டு தேவையில்லாம இங்கே வந்து பிரச்சனை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கத்துவாங்க. பக்கத்துலேயே பார்த்தா அந்த சைக்கோ ரொம்ப அடிப்பட்ட நிலமையில சீரியஸாக இப்போ ஹாஸ்பிட்டலில் இருப்பாள். மேலேருந்து கீழே விழுந்ததில் நம்ம ஹீரோயின் மட்டும்தான் ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. இந்த சைக்கோ தப்பிச்சிருச்சு. ஆனால் என்னென்னா இப்போ பிரெயின் டெட் ஆகி கோமாவில் இருக்கா. அடுத்து அந்த 2 போலீஸும் வெளியே வந்து புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அவன் மட்டும் அன்றைக்கி அந்த பாத்ரூம் கதை வழியாக தப்பிச்சு போகாமல் இருந்தால் இந்த பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 இங்கே பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இதை வந்து இப்போ நம்ம ஹீரோ வந்து கேட்டுருவார் ஹாஸ்பிட்டலில் இருந்து. நம்ம ஹீரோ அப்படியே ஃபீல் பண்ணுவார். எல்லாமே ஏன் தப்பு தான். எந்த இடத்துல தப்பு ஆரம்பிச்சிச்சுன்னா, அவள் டைம் ட்ராவல் பண்ணி திரும்பி இன்னொரு தடவை வந்தப்பயே நீ வர வேண்டாம், எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கணும். அவளுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அவள் கூட நான் க்ளூவை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி தேடினது தான் இது எல்லாத்துக்கும் காரணமே. கடைசியில் அவளே என்னை விட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம ஹீரோ யோசித்துக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் நம்ம ஹீரோ என்ன நினச்சாருன்னு தெரியல, வேகமாக வீட்டுக்கு வந்து அவர்கிட்ட இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு ஒன்றுனா எரிப்பார். ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி பாஸ்ட்டுக்கு எதாவது போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நம்ம வாட்டுக்கு ரேண்டமாக ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து எரிக்கிறனால மட்டும் பாஸ்ட்டுக்கு போக முடியாது. குறிப்பிட்ட சில ஃபோட்டோஸால் மட்டும்தான் போக முடியும். திரும்பி நம்ம ஹீரோ அங்கேருந்து அந்த ஃபோட்டோ ஷாப்புக்கு போய் அந்த ஓனர் இருக்காரா, அவரை படித்து எதான்னு கேட்டால் எதான்னு தெரியும்னு சொல்லிட்டு அங்கே போவார். ஆனால் அந்த கடை க்ளோஸ்டாக இருக்கும். நம்ம ஹீரோ அப்படியே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கதி கலங்கி போய் நிற்பார். ஃபஸ்ட் எபிசோடில் எப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஹீரோயின் மிஸ் பண்ணாங்களோ, இப்போ அதே மாதிரி நம்ம ஹீரோவுக்கு அவர் போகிற ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஹீரோயின் இருக்கிற மாதிரியே அவருக்கு இருக்கும். அப்போ தான் நம்ம ஹீரோ ரொம்ப டீப்பாக யோசித்து பார்ப்பாரு. ஒரு தடவை ஏற்கனவே நம்ம ஹீரோயின் கிட்ட அவர் சொல்லியிருப்பாரு, நம்ம ஃபிலிம் ரோலை போடுற விதத்தினால நம்மளால் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. அதை இப்போ அப்படி யோசித்து பார்ப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கடைசியாக நம்ம ஹீரோயின் டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்பாங்கல்ல, அன்னைக்கு அந்த வெப்பனை தேடுறப்ப இவங்க கிளப்புக்கும் போய் தேடி இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோட கேமரா கீழே விழுந்திருக்கும். ஸோ அப்போ ஒரு ஃபோட்டோ கிளிக் ஆயிருக்கும். ஸோ இப்போ அதை நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா பிரிண்ட் போடுவார். அதுக்கடுத்து அப்படியே அந்த ஃபோட்டோ எரிப்பார். அடுத்து என்ன, இப்போ கடவுள் புண்ணியத்தில் நம்ம ஹீரோ திரும்பி டைம் ட்ராவல் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினோட பர்த்டே அன்னைக்கு கரெக்டாக வந்துருவாங்க. இப்போ பாஸ்ட்டுக்கு வந்தோடனே நம்ம ஹீரோவுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடையும் அந்த போலீஸ் தான் கால் பண்ணுவார். உங்கள் அக்கா இந்த மாதிரி தப்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. நம்ம ஹீரோட யோசிப்பார், என்னதை அவள் தப்பிச்சிட்டாளா, அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமாக ப்ராசஸை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாரு. கரெக்டாக நம்ம ஹீரோயின் கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி நானும் உங்கள் அக்காவும் டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறத அவங்க சொல்ல வருவாங்க. ஏன்னா அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதே தானே இப்போ திரும்பி நடக்க ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறப்பே நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, நீ வந்தக்கடுத்து நிறையா சம்பவம் நடந்துருச்சு, இப்போ திரும்பி நான் டைம் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், ஸோ இனி என்ன பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவார். அவள் எப்படியும் அந்த வெப்பனை தேடி தான் வருவாள். ஸோ நீ அவள் கண்ணில் படாத, எல்லாத்தையும் நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீ நல்ல கூட்டமாக இருக்கிற இடத்துல இரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கூல்லேருந்து வெளியே வந்து நில்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ எல்லாத்தையும் சொல்லி வச்சிருப்பாரா. நம்ம ஹீரோயினும் ஸ்கூலுக்கு வெளியே தான் நிற்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினா அப்படி வெளியே நின்றுக்கிட்டு ஐயோ என்னாக போதோ ஏதாக போதோ அப்படிங்கிற மாதிரி பதட்டமாகவே இருப்பாங்க. இந்த வட்டம் நம்ம ஹீரோ அங்கெங்கெல்லாம் போய் தேடி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டார். கரெக்டாக அந்த கத்தி எந்த பொண்ணுக்கிட்ட இருந்துச்சோ அந்த பொண்ணு ஆர்ட் பண்ணுற இடத்துக்கே போய் அந்த கத்தியை நம்ம ஹீரோப்பா வாங்கிடுவார். அதில் லைட்டாக ஒரு கிராக் இருக்குமா, ஸோ இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிடுவார். இங்கே வெளியே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் எதையோ பார்த்துட்டு பயந்துட்டு வேகமாக போவாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு நாய் வந்து காரில் அடிப்பட வந்திருக்கும். அதை எப்படியோ பாஞ்சு காப்பாற்றிடுவாங்க. அப்படியே கொஞ்சம் பின்னாடி தள்ளி பார்த்தா அந்த சைக்கோ கேப்லேருந்து இறங்கி ஓடி வரும். நடந்த மாதிரியே தான் அப்படி எல்லாமே நடக்கும். இப்போ என்ன ஒரு சின்ன சேஞ்சுனா, நம்ம ஹீரோயின் அந்த ஸ்கூல்குள்ளேயே இருக்க மாட்டாங்க, அவ்வளோ மட்டும்தான். திரும்பி அதே மாதிரி கபோர்டுக்கு போய் அந்த ட்ரக்ஸை எடுக்கலான்னு சொல்லி நினைப்பா. பார்த்தா அங்கே எதுவுமே இருக்காது, ஒரே ஒரு நோட் மட்டும்தான் இருக்கும்.
நீ இந்த இடத்துக்கு வா, நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த சைக்கோவும் அந்த கிளாஸ் ரூமுக்கு போவா. அங்கே போனால் நம்ம ஹீரோ இருப்பாரு. அந்த சைக்கோ, ஓ நீயா, நான் கூட ஹாரின் இருக்கான்னு நினச்சி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. ஏன்னா இப்போ நம்ம ஹீரோ டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு அப்படிங்கிறது இவளுக்கு தெரியாதுல்ல. நம்ம ஹீரோவா, இவன் நல்லவ திருந்திருவான்னு நினச்சிக்கிட்டு அம்மா அப்பாக்காவான்ட்டு இது இப்படி பண்ணுறதை நீ பாட்டலாம்ல, கொஞ்சம் யோசித்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. ஆனால் இந்த சைக்கோ அக்காவா, ஏ வளன்னு பேசாத, அந்த கத்தி உன்கிட்டயா இருக்கு, ஒழுங்க மரியாதை கொடுத்துரு, இல்லைன்னா நான் வேற மெத்தட் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் எடுப்பா. பார்த்தா அவகிட்ட இன்னும் கொஞ்சம் ட்ரக்ஸ் வேற இருந்திருக்கும் போல. நம்ம ஹீரோ, அப்பனா நீ மாறவே மாட்டேல, நீயா சரண்டர் ஆயிட்டேனா உனக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த சைக்கோ உடனே எப்பயும் அவளுக்குனே தனியா ஒரு சைக்கோ சிரிப்பு வச்சிருப்பாள், அந்த மாதிரி இப்ப சிரிச்சே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவா, என்ன நான் சரண்டர் ஆகணுமா, என்னோட ஏமே உன்னை கொல்லணுங்கிறதாண்டா, நீ யாருடா நான் என்ன பண்ணுங்கிறதெல்லாம் சொல்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து அது கேட்குமா. நம்ம ஹீரோ உடனே, உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியல, நானே இப்போ ஃபியூச்சர்ல இருந்தா பாஸ்ட்டுக்கே வந்திருக்கேன், நீ இப்படி டைம் ட்ராவல் பண்ணனால ஏதான்ட்டு ஒரு ப்ரைஸ் நீ பே பண்ணணும், நீ என்ன விதமான ப்ரைஸ் பே பண்ணியிருக்கேன்னு சொல்லி நான் பார்த்துட்டு தான் வரேன். ஏன்னா இவ தான் கோமா ஸ்டேஜுக்கு போயிருப்பாள், அதைத்தான் இப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு. அட்லீஸ்ட் அம்மா அப்பாக்காவான்னு யோசி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாரா. இருந்தாலும் அந்த சைக்கோ விடாப்படியா, எனக்கு அதெல்லாம் கவலையே இல்லைடா, உன்னை ஃபர்ஸ்ட் கொல்லணும், அதுக்கடுத்து நான் செத்து போனா கூட எனக்கு கவலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுவா. அப்பா அம்மாவை பற்றி கவலைப்படணுமா, அவங்க என்னதான் இருந்தாலும் நான் வேணான்னு சொல்லி என்னை ஒதுக்கி வச்சவங்க தானே சின்ன வயசுல அப்படிங்கிற மாதிரி லூசுத்தனமா பேசுவா. நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ண பார்ப்பாரு, அவங்க உன்னை வேணான்னு சொல்லி நினைச்சதே இல்லை அப்படிங்கிற மாதிரி. இவளுக்கா அப்படி கிறுக்கு தலைக்கேறி போய் எப்படி கத்துவா கண்ணா பின்னான்னு. நீ வாயை மூடு, எனக்கு இப்போ உன்னை கொல்லணும், அது மட்டும்தான் எனக்கு சந்தோஷத்தை தரும் அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம அப்படி சைக்கோத்தனமா நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வந்து அந்த ஊசியை போட்டுடலான்னு சொல்லி நினைப்பா. நம்ம ஹீரோ இப்பதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காருல்ல, எப்படியோ தடுத்து அவளை தள்ளி விட்டுருவாரு. அவ போய் கொஞ்சம் தள்ளி போய் விழுந்துருவா. இன்னும் நம்ம ஹீரோக்கு அவ மேல பாசம் இருக்கும். ஐயோ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி போவாரா. ஆனா அவளா பக்கத்துல இருந்து ஒரு பெரிய பொருள் எடுத்து நம்ம ஹீரோ மேலே தூக்கி போட்டுருவா. இந்த ஃபோர்ஸ்ல நம்ம ஹீரோ போய் விழுந்துருவாரு. அப்ப நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு வச்சிருந்த அந்த வெப்பன் கத்தி வந்து கீழே விழுந்துரும். அதை எடுக்கிறதுக்கு 2 பேரும் பாடுபடுவாங்க. ஆனா கடைசியில நல்ல வேலையா அது நம்ம ஹீரோ கைக்கு தான் போகும். அவங்க அக்காவே அவர் பிடிச்சிருவாரா, அப்படி கத்தியில ஓங்கிருவாரு. நம்மளுக்கே பார்க்கட்டே அவளை அப்படி குத்தி கொண்டுடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹீரோ லைட்டா யோசிப்பாரு. ஆனா திடீர்னு கொஞ்ச நேரத்திலேயே அப்படி அந்த இடம் பூரா ரத்தம் தெரிச்சிரும். நம்ம கூட சைக்கோ சோலி தான் முடிஞ்சு அப்படின்னு நினைச்சா நம்ம ஹீரோவை இப்ப எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுவாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் கதறிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ இன்னும் அப்படியே ஹாஸ்பிட்டல்லே தான் இருப்பாரா. நம்ம ஹீரோயின் அப்படியே பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அடுத்து நம்ம ஹீரோட அம்மா வருவாங்க. நீ போய் கொஞ்சமா ரெஸ்ட் எடுமா, நான் இவனை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த 2 போலீஸும் வந்து, ஹாரின் நீ எங்கள் கூட கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர மாதிரி இருக்கும், அந்த கொலகாரி வந்து நீ வந்தாதான் வாக்குமூலம் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா, ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் வரையா அப்படிங்கிற மாதிரி கேட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுவாங்க. அங்கேயும் போய் பார்த்தா அந்த சைக்கோ வந்து தெனாவட்டா தான் பேசிக்கிட்டு இருக்கும் நம்ம ஹீரோயின் கிட்ட. நான் உன்னை எதுக்கு வர சொன்னேன்னு தெரியுமா, என் அருமை தம்பி ஷியோன் ஜுன் இன்னும் உயிரோட இருக்கானா இல்லை செத்துட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இவ்வளோ பட்டும் நீ திருந்தலையாடி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் தான் நம்மளுக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுவாங்க. நம்ம ஹீரோ அவங்க அக்கா பிடிச்சி வச்சுட்டு குத்துலான்னு சொல்லிட்டு போவாரா. ஆனாலும் அவர் ரொம்ப நல்லவராச்சே, லைட்டாக யோசிப்பார். ஆனால் அந்த கேப்பில் இவன் என்ன பண்ணுவானா, ஒரு கத்தி பாக்கெட்டில் வச்சுருப்பா. அதை எடுத்து நம்ம ஹீரோட வயிற்றுலேயே குத்திடுவா. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லுவானா, அன்னைக்கு அவன் கழுத்துலேயே நான் குத்திருக்கணும், ஜஸ்ட் மிஸ், அதுக்குள்ளே சீக்கிரம் போலீஸ் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அது மட்டும் இல்லை, அவனுக்கு நீ தானே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன், ஸோ ஒன்றை நான் சாகிற வரைக்கும் ஏதான ஒரு வழியில் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அதுவே அவனுக்கு ஒரு பெரிய தண்டனை தானே அப்படிங்கிற மாதிரி இந்த சைக்கோ சொல்லும். நம்மளும் யோசிப்போம், ஐயோ வேற எதுவும் பிளான் வச்சிருக்காளா இவ, நம்ம ஹீரோனோட கதையை திரும்பி முடிச்சிருவாளா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது முடிவு இல்லை, நான் இந்த ஜெயிலிருந்து திரும்பி வெளியே வந்தோனையும் என் வேலையை கண்டிப்பாக காட்டுவேன். ஏன்னா ஏற்கனவே அப்படி தானே நம்ம 2 டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், உனக்கு நல்லா தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னா இவங்க ஜெயிலுக்கு போனக்கு அடுத்துமே 10 வருஷம் கழிச்சு திரும்பி நம்ம ஹீரோயினோட கிளினிக்லாம் வந்து நல்லவ மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணி அந்த ஃபோட்டோ வந்து எரிச்சிருப்பாள். அதை பற்றி இப்போ அவள் பேசுகிறா. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்ன வேணாலும் பிளான் பண்ணிக்கோ, ஆனால் இப்போ நம்ம பாஸ்ட்டுக்கு வந்துட்டு போகிறது வந்து சும்மா வந்து ஒன்றும் கிடையாது, இதுக்கான ப்ரைஸை நம்ம பே பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம ஹீரோயினும் சொல்லுவாளா. அதுக்கு உடனே அந்த சைக்கோ, என்னடா இது, அவனை கேட்டா அவனும் இதே தான் சொல்கிறான், நீயும் இதே தான் சொல்கிற, என்ன பூச்சாண்டி கட்டுறீங்களா, வரட்டும் நான் சமாளிச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி தெனாவட்டா சொல்லுவா. அடுத்து நம்ம ஹீரோயின் அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூம்லேருந்து வெளியே வந்துருவாங்களா. அப்போது சியோஜுன் அம்மா கிட்டேருந்து கால் வரும், நீ சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக வாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்களா.
நம்ம ஹீரோயின் என்னவோ ஏதோன்ட்டு பதறிட்டு வெளியே போவாங்க. ஏன்னா இவங்களும் கடைசியாக டைம் ட்ராவல் பண்ணிட்டு தானே வந்திருக்காங்க. ஸோ இவங்களை சுற்றி ஏதோ ஆபத்து நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பயந்துகிட்டு இருப்பாங்க. அப்படியே இதே டைம்லேயே நம்மளுக்கு ஈவென்ச்சுவலாக 2 சீனையுமே காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக ஓடி போவாங்க. ஐயோ ஹீரோக்கு எதுவும் ஆயிருக்குமோ அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் இந்த சைக்கோவா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்கோம். வெளியே கரெக்டாக அப்படி ஓடி வருமா ரோட்டு வரைக்கும் வந்துடும். சடனாக அந்த இடத்துக்கு ஒரு கார் வந்து அப்படியே அவளை அடிச்சு தூக்கிடும். அந்த இடத்துல இவ ஸ்பாட் அவுட். இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் பக்கம் என்ன காட்டுவாங்கன்னா, நம்ம ஹீரோ நல்லபடியாக கண் முழிச்சிருவாரு. ஸோ இப்போ அவங்க கடைசியாக டைம் ட்ராவல் பண்ணதுக்கான ப்ரைஸ் வந்து நம்ம சைக்கோவோட உயிர். ஸோ இனி நம்ம ஹீரோயினுக்கோ ஹீரோக்கோ எதுவும் ஆகாது. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயினோட ஸ்கூலுக்கு வெளியே தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து, நீங்கள் 2 பேரும் தான் இவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்கல்ல, 2 பேருமே மாற்றி மாற்றி இன்னொரு ஆள் மேலே அவ்வளோ உயிர் வச்சுருக்கீங்க, அப்புறம் என்ன பேசாமல் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா, நீங்கள் போங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வெக்கப்பட்டுட்டே சொல்லுவாங்க. அதுக்கடுத்து நம்ம ஷியோங்ஷா வருவான். வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துருவாரா. நம்ம ஷியோங்ஷா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாரு. ஏதோ சொல்ல வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தான், சரி நீங்கள் 2 பேசுங்க நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷியோங்ஷா அங்கேருந்து கிளம்பிடுவார். நம்மளே லைட்டாக கெஸ் பண்ணிடலாம், அவர் வந்து எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் தான் வந்திருப்பாரு. ஹீரோன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சாலுமே தன்னோட லவ்வை கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருப்பாரு. சரி இருந்தாலும் சொல்லாமே இருக்கிறதா எல்லாருக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி அமைதியாக விலகிடுவார். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட, உனக்கே நல்லா தெரியும் எனக்கு ஒன்னாதான் ரொம்ப பிடிக்கும், நீ என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவங்க லவ்வை சொல்லிடுவாங்களா. நம்ம ஹீரோவும் ஹெசிடேட்டே பண்ண மாட்டார். அதை நான் வாயால் சொன்னாதான் நீ என் கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி அர்த்தம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹக் பண்ணிக்குவாரு. அப்படியே இதே இடத்துல 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அடுத்து அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ளாஷ் கட்ஸ் தான் வரும். என்னன்னா இவங்க எல்லாரும் அப்படி படித்து கிராஜுவேட் ஆகிற மாதிரி இன்னொரு 10 வருஷம் ஆனாலுமே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லவ்வோடவே தான் இருப்பாங்க. இவங்க அக்கா இறந்து போனாலுமே இன்னும் நம்ம ஹீரோட ஃபேமிலியில் வந்து நம்ம ஹீரோ மேலே பாசமாக தான் இருப்பாங்க. அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. அதையும் அப்படி நம்மளுக்கு ஒரு கிளிப்ஸில் காட்டுவாங்க. அடுத்து அப்படியே நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுவாங்க. நடந்து போய்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, அன்னைக்கு மட்டும் போலீஸ் மட்டும் கரெக்டான நேரத்துக்கு வரலன்னா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்களா. ஏன்னா இதுக்கு முன்னாடி டைம் இதே இன்சிடென்ட் நடந்தப்ப நம்ம ஹீரோயின் கூட இறந்து போயிருப்பாங்கல்ல, அப்போ வந்து போலீஸ் வந்து கொஞ்சம் வர லேட் ஆயிருக்கும். ஆனால் இப்போ வந்து போலீஸ் கரெக்ட் டைமுக்கு வந்திருப்பாங்க. அது ஏன்ட்டு நம்மளுக்கு இப்போ தான் காட்டுவாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் நடுவில் போய் ஒரு நாயை காப்பாற்ற போனாங்கல்ல, அந்த டாக் தாங்க எல்லாத்துக்குமே காரணம். நம்ம ஹீரோயின் சாகிறப்ப அந்த டாக் வந்து அந்த காரில் விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஸோ அதனால அங்கே ரொம்ப டிராஃபிக் ஆயிருக்கும். போலீஸால கரெக்ட் டைமுக்கு வந்திருக்க முடியாது. அதனால தான் பாவம் அநியாயமா ஹீரோயின் இறந்து போயிருப்பாங்க. ஆனா செகண்ட் டைம் நம்ம ஹீரோ டைம் டிராவல் பண்ணப்ப நம்ம ஹீரோயின் தான் அந்த நாயை காப்பாத்திருப்பாங்கல்ல. ஸோ இந்த ஒரு சின்ன சேஞ்ச் தான் இப்போ இவங்க 2 பேரும் ஹாப்பியா இருக்கிறதுக்கான காரணமே. என்னன்னா அந்த நாயை காப்பாத்துறதுனால அங்க டிராஃபிக்கும் ஆயிருக்காது, போலீஸும் கரெக்ட் டைம்ல வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்திருப்பாங்க. இதை அப்படியே நம்மளுக்கு குட்டியாக ஒரு ஃப்ளாஷ் கட்டில் காட்டுவாங்க. நம்ம கிட்டத்தட்ட எத்தனை ஃபோட்டோஸ் எரிச்சிருப்போம், எவ்வளோ தடவை பாஸ்ட்டுக்கு போயிட்டு வந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இப்போ நம்ம ஹீரோ கேட்பாரு, சப்போஸ் இன்னொருக்கு நம்ம அந்த ஃபோட்டோ எரிச்சு பாஸ்ட்டுக்கு போனோம்னா நீ எடுத்த சாய்ஸ் எதுவும் வேணான்னு சொல்லி ரெக்ரெட் பண்ணி வேற மாதிரி எடுப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. நம்ம ஹீரோ இன்டைரக்டா என்ன மீன் பண்றாருன்னா, இன்னொருக்கம் பாஸ்ட்டுக்கு போனா நீ என்ன செலக்ட் பண்ணாம போயிருவியா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாரு. இதுக்கான பதில் நம்மளுக்கே தெரியும். எத்தனை தடவை போனாலும் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை தான் சூஸ் பண்ணுவாங்க, நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை தான் சூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் 2 பேர் அட் அ டைம்ல சொல்லுவாங்க. அடுத்து என்ன, அவங்க லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ற விதமா 2 பேர் அப்படியே அங்கேயே ஹக் பண்ணிக்குவாங்க. அப்புறம் என்ன, கடைசியா எண்டிங்ல அந்த தாத்தாவை தான் காட்டுவாங்க. இப்போ வேற யாரோ வந்து அந்த கடையில் கேமராவை கொடுத்து 2 ஃபிலிம் ரோல்ஸ் வாங்கிட்டு போகிற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. அப்படியே இதோடையே இந்த கதை இங்கே முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை எப்படி இருந்துச்சு, நீங்கள் எந்த பார்ட் பார்க்குறப்ப இந்த அக்கா தான் கொலகாரி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிங்க, அதை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இதே மாதிரி நான் போடுற ஒவ்வொரு ஸ்டோரிஸும் உங்களுக்கு கரெக்டாக வந்து நோட்டிஃபை ஆகும். ஓகே கைஸ், வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.